ஸோ இந்த டாபிக் பற்றி பேசிதான் ஆகணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ராமேஸ்வரம் கெஃபே நிறைய பேருக்கு தெரியலாம், இன்க்ளூடிங் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலரான ஒரு கெஃபே, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் கூட வந்து அங்கே வந்து vlog பண்ணியிருக்காங்க, ஃபுட் vlog பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய ஒரு எம்பையர் மாதிரி ஒரு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த போன வாரம் ஃப்ரைடே நடந்த ஒரு பிளாஸ்ட், இதுதான் வந்து பெங்களூர்லேயே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக மாறி இருக்கு. ஸோ ராமேஸ்வரம் கெஃபேவோட ஒரு பிரான்ச் வந்து ஒயிட்ஃபீல்டில் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்ட் நடந்தப்போ கூட நான் நினைக்கல. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ராமேஸ்வரம் கெஃபே இருக்குது. ஸோ அது வந்து ஒரைன் மால் கிட்ட. நான் நினச்சேன் அங்கே ஏதோ பிளாஸ்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு. ஸோ இதில் வந்து முதல்ல நம்மளுக்கு வந்த நியூஸ் என்னன்னா, அங்கே ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் தான் நடந்திருக்குன்னு தான் எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க. நிறைய சோர்சஸில் வந்துட்டு அவங்க வந்து கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் தான் சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஸோ கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் இல்லை, இது ஒரு ஐஇடி எக்ஸ்ப்ளோஷன். ஐஇடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். ஸோ அங்கே வந்து அந்த ஐஇடி பிளாஸ்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து ரா மெட்டீரியல்ஸான பேட்டரி, ஒயர், இந்த ரிலே சர்க்கியூட் பேனல்ஸ் இதெல்லாமே வந்து அங்கே கிடைச்சிருக்கு ஒரு எவிடன்ஸாக. இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து சீஸ் பண்ணி அது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இதில் இன்ஜூர்டாக இருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு விமன் வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40% பர்ன் அவங்களுக்கு ஆயிருக்கு. நான் ஏன் வந்து இந்த ஒரு நியூஸை வந்து இவ்வளோ டிலே பண்ணி நான் பண்ணுறேன்னா, இதோட ப்ரோக்ரஸ் என்ன, இது எங்கே வரைக்கும் போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதனால தான் நான் வந்து இது கொஞ்சம் டிலே பண்ணி இன்னைக்கு நான் வந்து இதை ஷூட் பண்ணி நான் இன்னைக்கு டெலிவர் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஸோ இன்ஜூர்டானா அது 10 பேரில் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 40% பர்னாக இருக்குது. மிச்ச பேர், சில பேர் வந்து ஐசியூவில் இருக்காங்க, சில பேருக்கு மைனர் இன்ஜூரியஸாக தான் போயிருக்கு. ஓகே, இந்த பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யார் பண்ணியிருப்பான்றது வந்து இப்போ கூட ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேரக்டர் மட்டும் வந்து அங்கே வந்து சிசிடிவியில் ஃபுட்டேஜில் வந்து காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து கேப் போட்டிருக்காரு, பேக் வச்சுன்னு இருக்கான், வந்து உள்ளே வரான், ஹோட்டலுக்குள்ளே வரான். அவன் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஎம்டிசி இதுலேருந்து தான் வந்திருக்கான். பிஎம்டிசினா இங்கே பெங்களூரில் இருக்கிற பஸ், ஒரு இந்த லோக்கல் இதில் நடக்கிற பெங்களூருக்குள்ளே ஓடுற பஸ்ஸுங்க. ஸோ அது வந்து பிஎம்டிசின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்டிசி பஸ்லேருந்து அவன் ட்ராவல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு, பர்டிகுலர் இடத்துக்கு வரான். அந்த ஹோட்டலுக்கு வந்து ரவா இட்லியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த பேக் அவன் எடுத்துன்னு வந்தான் இல்லையா, அந்த பேக்கை வந்துட்டு அவன் வந்து பின்னாடி அங்கே ஒரு சிங்க் மாதிரி ஏதோ இருக்கான், அந்த சிங்க்குள்ளே அவன் வச்சுட்டு எஸ்கேப் ஆகிருக்கான். இது எல்லாமே வந்து ஒரு 100 yards அதுக்குள்ளே இருக்கிற அந்த சிசிடிவியில் வந்து சில ஃபுட்டேஜஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கிறதுனால ஸோ இன்னும் தெரில, இன்னும் இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணப்படலை. ஸோ நம்ம வந்து இந்த அந்த டைம்லைன் நம்ம பார்த்தோன்னா, எக்ஸ்ப்ளோஷனோட டைம்லைன் நம்ம பார்த்தோன்னா, அவன் கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு வந்து உள்ளே வரான். அப்புறம் 11:38 11:42 வந்து அவன் கவுண்டர் கிட்ட போறான் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு. அப்புறம் 11:44 வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு வரான். அப்புறம் 11:45 வந்து அந்த கெஃபே விட்டு வெளியே போறான். ஸோ கரெக்டா வந்து 12:56 வந்து இந்த பிளாஸ்ட் நடக்குது. ஸோ டோட்டலா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயின்னு இருக்குது. சிசிபி இதுல இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க, என்எஸ்ஜி கூட வந்திருக்காங்க, பாம்ப் ஸ்குவாட் கூட அந்த ஏரியாவுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இப்போ எப்படி தோணும்னா, 2022 இதே மாதிரி ஒரு ஐஇடி பிளாஸ்ட் வந்து மேங்களூர்ல நடந்திருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கு இன்டர்லிங்க் ஏதாச்சும் இருக்கா, இல்லை பெங்களூர்ல இது வந்து ஒரு த்ரெட்டா மாறின்னு இருக்குதா? ஸோ இந்த மாதிரி கேள்விங்க வந்து நிறைய இதுக்குள்ள ஓடி இருக்குது. ஏன் பர்டிகுலர்லி வந்து ராமேஸ்வரம் கெஃபேக்கே ஏன் டார்கெட் பண்ணோம்? அதை விட்டு வேற இடம் இல்லைன்னு இல்லை, ஆனால் ஏன் பர்டிகுலராக வந்து ராமேஸ்வரம் கெஃபேக்கு வந்து டார்கெட் பண்ணோம்? இது நம்ம பார்த்துருக்கோம், ராமேஸ்வரம் கெஃபேல யூஸ்வலாக வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம போனால் கூட, காலைல 5 மணி 6 மணிக்கு கூட போனால் கூட அந்த க்ரௌட் அதிகமாக இருக்கும் அங்கே. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ பாப்புலர் பெங்களூரில். ஆனால் பண்ணவன் மட்டும் கையில் கிடைக்கணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு அப்டேட் வரட்டும், இந்த ப்ரோக்ரஸ் ஆகட்டும், என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக தான் நான் வந்து ஒரு கொஞ்சம் டிலே பண்ணேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன ப்ரோக்ரஸிவ் வருதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.